வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சற்றே கனத்த இதயத்தோடு இன்றைய விவாத தளத்திற்குள் நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. காரணம், ஹரியானா மாநிலத்தில் 2 குழந்தைகள், தலித் குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள், 2.5 வயது குழந்தை வைபவ் மற்றும் திவ்யா என்ற 11 மாத சிசுன்னு தான் சொல்லணும் குழந்தை. அந்த 2ம் சாதிய வெறிக்கு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 குழந்தைகளும் என்ன பாவம் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனித நேயம் கொண்ட ஒவ்வொருவர் உள்ளத்திலும் எழுந்து கொண்டே இருக்கின்றன. இந்த குழந்தைகளுக்கு சாதி என்றால் என்ன என்று தெரியுமா, மதம் என்றால் என்ன என்று தெரியுமா என்ற கேள்விகள் எல்லாம் இயல்பாகவே எழுந்து கொண்டிருக்கின்றன. ஹரியானாவில் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனித நேய பண்பாளர்களையும் ஒலிக்க கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கக்கூடிய சில ஆய்வுகளின் அடிப்படையிலான தகவல்கள், குறிப்பாக தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தின் தகவல்கள் மேலும் பல அதிர்ச்சியை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றன. மிக குறிப்பாக கடந்த ஓராண்டில் மட்டும் 2014ஆம் ஆண்டில் மட்டும் 744 தலித் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் என்று தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கிறது. இது 2013ஆம் ஆண்டை விட அதிகரித்திருக்கிறது. விகிதாச்சாரத்தில் 19 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கை எல்லாம் மீண்டும் இந்திய மண்ணில் இன்னும் அதிகமாக சாதிய துவேஷ எண்ணங்கள் தலைதூக்கி கொண்டிருக்கின்றனவா, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றனவா என்ற தளத்தில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். அதுவே இன்றைய நம்முடைய விவாத பொருளாக திரையிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாம் பயணிக்கலாம். நம்மோடு அரங்கில் 3 ஆளுமைகளும் நேரலையில் ஒரு சிறப்பு விருந்தினரும் இணைகிறார். பயணிக்கலாம் அவர்களோடு இணைந்து. இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் கொங்கு ஜனநாயக கட்சியின் சார்பில் திரு கிருஷ்ணசாமி அவர்கள். வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன். திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திரு செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். அவருக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். திரு ஆதவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார்கள். அவரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவருக்கும் வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன். திரு ஆதவன், வணக்கம், வரவேற்கிறேன். நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். என்னுடைய முதல் கற்ற கருத்துக்களையும் கேள்விகளையும் நான் திரு செல்வ பெருந்தகை அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 2 குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருப்பது என்பது உள்ளபடியே எல்லோரையும் பதபதிக்க வைத்திருக்கிறது. மிக கொடூரமான செயல், கண்டனத்திற்குரியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த செயலை ஒன்றுபட்டு அனைவரும் ஒருமித்து நின்று இது போன்ற சாதி அடக்குமுறைகளுக்கு எதிராக போரிடுவதற்கு பதிலாக அந்த ஹரியானா மாநிலத்தில் அந்த குழந்தைகளின் வீட்டிற்கு சென்று பார்த்துவிட்டு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர், துணைத் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்றவர்களுடைய செயல்பாடுகள் தான் இவையெல்லாம். அவர்களுடைய அதிகரித்து கொண்டே இருக்கிறது அவருடைய இது போன்ற செயல்பாடுகள். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பிஜேபி மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் வைத்துக்கொண்டே இருப்பது இருக்கு இல்லையா? எது நடந்தாலும் காங்கிரஸும் பிஜேபியும் குறை சொல்லக்கூடிய ஒரு அரசியல் பார்வையோடு இது போன்ற நிகழ்வுகளையும் கூட பார்ப்பது என்பது நிகழ்வுகளுக்கான, இது போன்ற கொடூரங்களுக்கான சரியான தீர்வை நோக்கி வழிநடத்தி செல்ல தடுத்து விடுகிறது. வெறும் அரசியல் லாபங்களுக்காக மட்டுமே எல்லாரும் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மறுப்பீங்களா நீங்கள்? இல்லை, இதை கடுமையாக மறுக்கணும். ஏன்னா நீங்கள் பிஜேபியும் காங்கிரஸையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு தலித் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தான். அதை இன்னும் தெளிவாக நம்ம பட்டியலிட்டு சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் பிஜேபி கட்சி ஆட்சிக்கு வருதோ, அரசமைக்குதோ, அப்போல்லாம் தலித் மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் அவருடைய போராட்டங்கள் ரொம்ப கொடூரமாகவும் கூர்மையாகவும் இருக்கின்றன. இதே போன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிசா மாநிலத்தில் கூட இதே மாதிரி 2 பச்சிளம் குழந்தைகளை, ஒரு 10 வயசு குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தை, பிலிப், அந்த திம்யோன் 2 குழந்தைங்களையும் அந்த ஃபாதர் கிரகாம் ஸ்டைனோட ஜீப்பில் வச்சு எரிச்சாங்க. இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இவங்க எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்றாங்களோ அப்போல்லாம் தலித்துகளையும் சிறுபான்மை மக்களையும் கொடூரமாக கொல்வதும் அழிப்பதும் ஒழிப்பு திட்டங்கள் போட்டு நடத்துவது அவருடைய பாரம்பரிய. உங்களுடைய கவனத்திற்கு நான் அந்த தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கையை சுட்டிக்காட்டி பேசினேன். அந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் பெரும்பாலும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கொடூரங்களுடைய நிகழ்வுகள். நீங்க இல்ல, நான் சொன்னது 2014 கொல்லப்பட்டவர்கள் 744 பேர், அதற்கு முன்பு 677 பேர், இது வரிசையா இருக்குது. அதற்கு முன்பு 500 பேர். இவை எல்லாமே அதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருக்கக்கூடிய படுகொலைகள். இப்போ
படுகொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. படுகொலைகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இந்த 2014 நடந்த 744 படுகொலைகளுக்கும் 676 படுகொலைகள் 2013 நடந்ததற்கும் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தான் காரணம். இது இப்படிலாம் சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாதுங்க. அதுதான் சொல்றேன். அப்போ இல்ல, அது எந்த அளவுக்கு லாஜிக் இல்லையோ அந்த மாதிரி தானே இப்போ நீங்க இதுவும் சொல்றது வந்து இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு, இப்படிப்பட்ட படுகொலை நடந்திருக்கும் போது எந்த ஒரு காங்கிரஸ் அமைச்சர்களோ தலைவர்களோ இவர்களை பார்த்து நாய் போன்றவர்கள், நாய் மீது கல்லெறிந்தால் இந்த அரசு பொறுப்பா, நாயை இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கார். விகே சிங் சொன்ன கருத்து, இன்னைக்கு விகே சிங் என்ன சொல்லியிருக்கார்? நாய் மீது கல்லெறிந்தால் இந்த அரசு பொறுப்பு இருக்குமான்னா அப்ப தலித்துக்கெல்லாம் நாய்களா? இல்ல அவர் இல்ல அது அவர் நீ திருப்பி அவர் தன்னுடைய கருத்தில் யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்ப பாரு மாட்டுக்கறி தின்பதை எதிர்ப்பது, மாட்டுக்கறி தின்னால் பசுவை வதை செய்தால் கொல்லுவோம் என்று அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறைகூவல் விடுவது, பிறகு தன்னுடைய கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வது, இதுதான் நாகரிகமா? பிஜேபி அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சி அமைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த தலித் மக்கள் மீதும் சிறுபான்மை மக்கள் மீதும் அவருடைய ஏவல்களை தூண்டி விடுவதும் அட்டூழியம் செய்வதும் தொடர்ச்சி, இது தொடர்கதை. இது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நாம விவாதம் பண்ணுவோம், பேசலாம். ஆனால் இந்திய சமூகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே இது போன்ற நிகழ்வுகள், இது போன்ற கொடூரங்கள் இருப்பதாக நீங்கள் சொல்லுவது எந்த அளவுக்கு ஏற்படுகிறது? இதற்கான வேர் என்ன? அதை நோக்கி நம்ம இல்ல நீங்க ஆணி வேராகட்டும் பக்க வேராகட்டும், இதே ஹரியானா மாநிலத்துல தன்னுடைய கிராமத்துல ஒரு மாட்டுத்தோலை உரிச்சான்றதுக்காக 5 தலித்தை படுகொலை செய்தவர்கள் யார்? எந்த கட்சியை சார்ந்தவர்கள்? எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள்? விவாதிக்கலாம், நிச்சயமா அடுத்தடுத்த சுற்றுகளில் விவாதிக்கலாம். திரு வன்னியரசு, இன்றைக்கு உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலும் கூட விகே சிங்கின் அந்த கருத்தை சுட்டிக்காட்டி ஒட்டுமொத்தமாக இவை அனைத்திற்கும் பாஜக தான் காரணம் என்பது போல் சுட்டிக்காட்டியிருப்பது. இப்போ பருப்பு விலை ஏறிவிட்டது, நம்ம பாஜகவை அழைத்து இங்கே கேள்வி கேட்டோம். நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறீர்கள், பருப்பு விலை உயருக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கிறது. காவிரியில் ஏன் நீரை பெற்று தர மறுக்கிறீர்கள்னு கேட்கிறோம், அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. அக்லாக் படுகொலை தொடர்பாக பேசிய பாஜகவின் எம்எல்ஏ சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார் சங்கீசோம் என்று கேள்வி கேட்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா அவர் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். உள்ளூரில் 2 பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை, கொடூரமாக 2 அப்பாவி குழந்தைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கும் பாஜகவோடு முடிச்சு போடுவது என்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது? இல்லை, இதில் என்னென்னா கடந்த காலங்களில் வந்து 2013 குற்றம், அதுக்கு முன்னாடி இருக்கிற இதில் வந்து இந்த புள்ளி விவரங்களை தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொன்ன இதில் வந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலையும் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, படுகொலைகள் நடந்திருக்கு. மாட்டு தோலை உரிச்சதுக்காக வந்து நான் 5 பேரை கொண்டது கூட வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அது நம்ம வந்து வரிசைப்படுத்தலாம். ஆனால் என்னென்னா அது ஒரு சாதியவாதிகளாக அந்த செயல் செய்கிறவர்கள், அந்த மாதிரி படுகொலை செய்கிறவர்கள் சாதி வெறியர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த அரசே, இந்த அமைப்பே, இந்த பாஜக வந்ததுக்கு பிறகு இது ஒரு கட்டமைப்பே வந்து ஒரு சாதிய கட்டமைப்பாகவே மாறி அதை ஊக்கப்படுத்துகிற வகையில் பாஜக செயல்படுகிறது. இதைத்தான் நம்ம பிரித்து பார்க்கணும். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பார்க்கும்போது இது வந்து இந்த கட்டமைப்பை, பார்ப்பனிய இந்துத்துவ இந்த கட்டமைப்பு அதை ஊக்கப்படுத்துது. இந்த படுகொலைகளை செய்வதற்கு நீங்க இந்த மாதிரி பதிவு பண்ணுங்க. நீங்க ஹரியானா படுகொலை தொடர்பாக உடனடியாக 7 காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கின் மீதான விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லி, ஏன்னா அவர்கள் மீது நம்பகத்தன்மை இருக்காது என்று உங்களை போன்றவர்கள் வாதம் வைக்கக்கூடும்ங்கிறதுக்காக சிபிஐ விசாரணைக்கு யாரும் கேட்பதற்கு முன்பாகவே அவர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். அந்த பலியான 2 குழந்தைகளின் குடும்பத்திற்கு நஷ்டஈடு கொடுக்கக்கூடிய வகையில் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அரசு உதவி வழங்கப்படும் என்று சொல்கிறார். இதை எதுவுமே அதை ஈடு செய்ய முடியாது, இதை நியாயப்படுத்தல. பட் அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இது எதையுமே ஏற்க மறுத்து எல்லாவற்றையும் அவர்கள் வைக்கிறது அரசியலை ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா எங்கோ ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கிறது வந்து அதை வந்து நம்ம கேள்வி எழுப்பலாம். அது வந்து அந்த அரசு, மாநில அரசோட நீங்கள் வந்து பொருத்தி பார்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து இவங்க வந்து பண்ணுற அந்த அரசியல் இருக்குல்ல, இப்போ மாட்டுக்கறி தொடர்பான அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டுக்கறி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு குடும்பத்தில் வந்து கொலை செய்கிறது, வீட்டுக்குள்ளே புகுந்து கொலை செய்கிறது அப்படிங்கிறதான அரசியலாக இருக்கட்டும், எந்த அரசியலாக இருந்தாலும் இவங்க ஒரு கோட்பாட்டு அளவில் ஒரு திட்டமிட்டு அவங்க வந்து முழுமையாக வந்து
ஒரு ட்ரெயின் அப் பண்ண ஒரு கும்பலாக அன்றைக்கி வந்து மாறி ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குற மாட்டுக்கறி வச்சுருந்தா அன்றைக்கி வந்து ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அன்றைக்கி. இதுதான் ஆபத்தான இந்த ஜனநாயகத்துக்கு, இதுதான் ஆபத்தான. அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் அதை தான் தெளிவாக சொல்கிறாரு. பாஜக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்றவர்களுடைய அந்த இந்த இதைத்தான் அம்பலப்படுத்துகிற விதமாக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் இந்த மாதிரி. அப்போ இது இந்த இந்துத்துவ பார்ப்பனிய கும்பல் இன்னைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இன்னைக்கு வந்து ஏதோ காங்கிரஸில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதான். அது காங்கிரஸில் வந்து அது நடந்திருக்கு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது சாதியவாதிகளாக வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இது ஒரு அரசே இந்த சாதிய கட்டமைப்பை உருவாக்கி இந்த படுகொலை நிகழ்த்துகிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.